ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு பகல் எல்லாம் மாறி மாறி வரதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்மளுடைய சூரியன் தான். அப்படிப்பட்ட நம்ம சூரியன் ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு, இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளுடைய பூமிக்கு என்ன ஆகும், பூமியில் வரக்கூடிய நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும், ஓகேவா? ஸோ நம்ம டாபிக்ல போகலாம். ஒருவேளை சூரியன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு உடனே அது நமக்கு தெரியாது. 8 நிமிஷம் 20 செகண்டுக்கு அப்புறம் தான் நம்மளால அது உணரவே முடியும். ஏன் கேட்டீங்கன்னா, சூரியனோட அந்த ஒளி இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்தை ரீச் பண்றதுக்கு 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகும்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம சூரியனை பாக்குறோம், அந்த சூரியன் பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் 20 செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற சூரியன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சூரியன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு 8 நிமிஷத்துக்கு 20 செகண்ட் அப்புறம் தான் நமக்கு சூரியன் அழிஞ்சு போன விஷயமே நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம நார்மலாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எங்கேயா பகலில் வெளியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் சூரியன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா திடீர்னு பயங்கர டார்க் ஆயிடும். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா பிச் பிளாக் ஆயிடுங்க. அதாவது பக்கத்தில் இருக்க விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கர இருட்டு வந்துடும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிலா வெளிச்சம் கூட இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சூரியனோட வெளிச்சத்தை தான் நிலா ரிஃப்ளெக்ட் பண்ணுது பூமிக்கு, ஓகேவா? ஸோ அதனால் நிலாவுக்குன்னு தனி வெளிச்சமே கிடையாது. ஸோ அதனால் சூரியன் இல்லைனாலே நிலாவும் இல்லை அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிஷத்துலேயே பார்த்தா ரொம்ப வேகமாகவே டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிருங்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ என்ன சொல்றது, சூரியன் இருக்கனால தான் உங்களுக்கு பூமி ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கு. சூரியன் அங்கே இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பூமியோட டெம்பரேச்சர் பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஃபாஸ்டா. அது எப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சூரியன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்திலேயே -18 டிகிரி -18 டிகிரி வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பூமியோட டெம்பரேச்சர். -18 கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு ஏசியை 18 டிகிரியில் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் தூங்கினாலே எவ்வளோ குளிரும். அப்போ -18 டிகிரினா எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு வருஷத்துக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -73 டிகிரி வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. -73 டிகிரினா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அண்டார்டிகா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பனிப்பாறைகள் தான் இருக்கும், ஓகேவா? அதுவும் அந்த அண்டார்டிகால வின்டர் சீசன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது உலகம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் பால் மாதிரி ஆயிடுங்கிறாங்க. கிட்டத்தட்ட சொன்னா ஐஸ் பால் மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன சொல்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடக்கும்னு சொல்றாங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா இப்போ பூமி பார்த்தீங்கன்னா சூரியனை சுத்தி தான் வந்துட்டு இருக்கு. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். எதனால வருதுன்னா, அதாவது என்ன சொல்றது, அந்த சூரியனோட ஈர்ப்பு சக்தியால் தான் பூமி சூரியனை சுத்தி வருது, ஓகேவா? ஒரு வேளை சூரியன் அங்கே இல்லை அப்படின்னா அந்த ஈர்ப்பு சக்தி அங்கே இருக்காது, ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட பூமி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல ஸ்ட்ரெயிட்டா போக ஆரம்பிச்சிடும். அதாவது ரவுண்டா சுத்தின விஷயம் சூரியனை சுத்தின அந்த பூமி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே எதுவுமே பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு எங்கேயாவது ஒரு வேற பிளானட்லயே போயிட்டு மோதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி மோதி அழியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை சூரியன் அழிஞ்சிட்டா மனுஷங்களால வாழ முடியுமா அப்படிங்கிறத பத்தி நம்ம சொன்னேன், ஓகேவா? அது என்ன அப்படின்னா, ஒருவேளை சூரியன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு இந்த செடி கொடி அப்புறம் அந்த பயிர்கள் எதுவுமே விளையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1 வீக்ல எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ அது அழிஞ்சு போச்சு அப்படின்னாலே அதை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகள் அழிஞ்சு போகும், மனுஷங்களும் சரி. ஏன்னா மனுஷங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயம் எல்லாத்தையும் நம்பி தான் உயிரோட வாழ்றோம். ஸோ அது எதுவுமே இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மனுஷங்களும் கொஞ்சம் நாள் அழிஞ்சிரும், ஓகேவா? ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் இல்லை அப்படின்னா நம்மளோட சர்ஃபேஸ்ல எந்த உயிரும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அது ஏன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடல் பார்த்தீங்களா, கடலோட மேல் பரப்பு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுங்கிறாங்க. அதாவது பனிக்கட்டிகளே ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா கடலோட அடிப்பகுதி மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட நடுப்பகுதி இருக்குல்ல, சென்ட்ரல் பார்ட், அதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கடலோட அடிப்பகுதியில கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிர்கள் மட்டும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
பாக்டீரியா வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம கடலோட அடிப்பகுதியில் சில உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிமலை பக்கத்துல, கடலுக்கு அடியில் சில எரிமலைகள் இருக்கு. ஸோ அந்த எரிமலை பக்கத்துல வாழக்கூடிய சில உயிரினங்கள் மட்டும் வாழலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்பப்படுது. பட் இன்னைக்கு வந்து சூரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே வந்து உயிர் வாழறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சூரியன் மட்டும் இல்லைங்க, சூரியனை சுற்றி சுத்தக்கூடிய எல்லா கிரகங்களும் நம்ம பூமி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீங்க நிறைய பேர் சொல்லுவோம்ல, சூரியன் தாங்க காலையில இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சூரியன் திட்டுறோம். பட் சூரியங்கிற இருந்தா தாங்க நம்ம உயிர் வாழ முடியும். ஸோ இதுதாங்க. ஓகேவா? சரி, இந்த டாபிக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? பார்க்கலாம் கைஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம்.